இந்த வரேன்ப்பா. வாங்க. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்டர்வியூ போயிட்டு வர? ஆமாங்க, இன்டர்வியூ முடியவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. எப்படி போச்சு இன்டர்வியூ? வாங்க உட்காருங்க, நான் அதை பத்தி சொல்றேன். சரி, என்னாச்சுப்பா? இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? வேலை கிடைச்சா இல்லையா? என்னாச்சு? 3 ரவுண்ட் வச்சாங்கங்க. 3 ரவுண்ட்லயுமே நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் என்ன, அதான் வேலை கிடைச்சிருச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மேனேஜரை பார்க்கணும்னாங்க. நானும் சரி ஓகே செலக்ட் ஆயிட்டு மேனேஜரை மீட் பண்ணி எப்போ ஜாயினிங் டேட்னு பார்க்கலாம்னு இருந்தேங்க. ஆனா அவங்க மேனேஜர் என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் கட்டணுங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் கட்டணும்? ஆமா. அந்த ஆபீஸ் வேலைக்கா? ஆமா. சரி, நீ என்ன சொல்லிட்டு வந்தா? நான் வேலைக்கே ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்தேங்க. ஏன்னா எதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் பார்த்து ஸ்கில் பார்த்து தான் வேலை தரணும். இவங்க என்ன 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, அதனால நான் ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்தேங்க. பரவாயில்லப்பா, சூப்பரா சொன்னா, வெரி குட். நீங்களும் இதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? ஆனா இது குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கும், நீதிமான்களின் நியாயங்களை புரட்டும். இந்த வேத வசனம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், பரிதானம் என்பது லஞ்சம் என்கிற வார்த்தையை குறிக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது எது இல்லாம முடிய மாட்டேங்குது, லஞ்சம் கொடுக்காம முடிய மாட்டேங்குது. ஆகவே தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மிடம் பார்த்து சொன்னது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. நம்ம அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பரிதானம் கொடுக்கிறது தப்பு, வாங்குறது தப்பு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை வாங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், வேதத்துல இன்னும் உங்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பார்க்கும்போது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எந்த படிச்சிருக்கு? பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப இந்த வசனம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னா, லஞ்சம் கேட்கும் போது சில கஷ்டப்பட்ட குடும்பம் என்ன செய்யும், அதை கொடுக்கறதற்காக அநேக பேர் கடன் வாங்கியோ இல்ல ஏதோ தங்கிட்ட இருக்கிறத விற்றோ தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும்போது முழு மனசோட கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வேலைக்கு வாங்கிட்டாங்கன்னு அவங்கள சபிச்சோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிதான் அவங்க கொடுக்குறாங்க. ஆகவேதான் பரிதானம் வாங்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு இன்னொரு தண்டனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, யோபுல 15:34 எழுதப்பட்டிருக்கு, பரிதானம் வாங்குகிறவரின் கூடாரங்களே அக்கினி பட்சிக்கும். பாருங்க பிரியமானவர்களே, ஒருவேளை லஞ்சம் இன்னும் அநேகர் வாங்கி கொண்டிருப்பாங்க என்று சொன்னால் வேதம் அவர்களை எச்சரிக்கிறது. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்ப இவ்வளவு நேரம் கூட பரிதானம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற தண்டனையை குறித்து பார்த்தோங்க. ஆனா பரிதானம் வாங்காதவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பார்ப்போமா? சங்கீதம் 15:5 சொல்கிறது, பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். அதாவது நியாயமாக உண்மையாக இருக்கிறவங்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாமல் அவங்க உண்மையை பார்த்து ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஒருவேளை யாருமே பரிதானம் கொடுக்கவோ பரிதானம் வாங்காமல் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்குமே நிறைய லஞ்சம் கொடுக்கறனாலதான் உண்மையான ஸ்கில்ஸ், டேலண்ட், நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்க பிள்ளைகளுக்கு கூட வேலை கிடைக்காம இருக்கு. அப்போ லஞ்சம் கொடுக்காம இருப்போம் அப்படின்னா உண்மையான டேலண்ட் எல்லாம் வெளியில வரும். சோ லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமா நான் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள பண ஆசை தான் ஒரு தட்டு வாங்கி பழகினதுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் மீண்டும் கேட்க தோணுது. ஆகவே இந்த தவறினை நாம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிந்திங்கள், பரிதானம் வாங்காதிருங்கள். God bless you all.